ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 56வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். மகாதந்திரா, மகாமந்திரா, மகாயந்திரா, மகாசனா, மகாயாக கிரமாராத்யா, மகாபைரவ பூஜிதா. அப்போது ஆதிசக்தியாக அன்னைக்கு விமர்ச ரூபிணின்ற பேர் உண்டாருது. ஆதிசக்தியை சிக்ஷக்தியாக ஆசிரியிச்சு அத்தியஸ்த மாயா சக்தியாக அப்படின்ற ஒரு ஜட சக்தியாக அது உதிக்கிறது. அவளையே நம்ம பராசக்தின்னு தியானிக்கிறோம். அப்போது பராசக்தின்ற அன்னையை சரணாகதி பண்ணோம்னாக்கா, நம்ம அவயவங்களில் உள்ள திவ்ய மங்கள விக்கிரக தாரிணியாக நம்ம நினச்சோம்னாக்கா, அவளுடைய மூர்த்தியின் திருப்பாதங்களுடைய தூளிகளே நம்மளுக்கு இச்சா ஞான கிரியா சக்திகளை அழிக்க வல்லதாக இருக்குது. பராசக்தியான பெருங்கடலில் இச்சா ஞான கிரியா சக்திகளாக பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள்ன்ற திவிளைகள் கோடி கோடியாக எண்ணிலடங்காத அளவுக்கு தோன்றி மறைஞ்ச வண்ணம் இருக்கின்றார். அப்போது அவளுடைய தூளியில் தான் எல்லாருமே அடக்கமாறான்னு சொல்லப்படுறது. விராட் ஸ்வராட் ஸ்மராட்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை கொண்ட பிரம்மாண்டங்களும் அவளுடைய ஸ்வரூபந்தான். மகேஸ்வர, மகாகல்பா, மகா தாண்டவ சாட்சினி, மகா காமே சபகிஷி, மகா திரிபுர சுந்தரி. அப்போது ஒவ்வொரு ஆதிசக்திக்குள்ளேயும் தான் அத்தனை சக்தியும் அடங்கியிருக்குன்றத இது சொல்கிறது. சதுஷ்டி உபசாராட்டியா சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா. அப்போது சுத்த சிவத்தை தியானிக்கிறதுக்கு நம்ம ஆதிசக்தியை நம்ம பிரவாகமாக வேண்டிக்கிறோம். அடுத்து பராசக்தியாக அவள் நம்மளுக்கு வரா. அப்போ அவள் வணங்கரிச்சே நம்ம இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக நம்ம பிரிக்கிறோம். இச்சாசக்திக்குள்ளே யார் யார் அடங்குறா? பிரம்மா அடங்குறார், விராட் ரூபர் அடங்குறார், சிருஷ்டி தெய்வமாக அடங்குறார், ஜாக்கிரத் அடங்குறது. ஞானசக்தியாக அதாவது நம்ம நாடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜாக்கிரத், ஸ்வப்னம், சுசுப்னா அப்படி சொல்கிறச்சே ஞான சக்தியாக விஷ்ணு இருக்கார். அவரோட ரூபமாக ஸ்வராட் சக்தி இருக்குது. அவரை ஸ்திதி ரூபமாக நம்ம பார்க்குறோம். அவர் தான் எல்லாத்தையும் ஸ்திதியை பார்த்துக்கிறார். ஸ்வப்னமாக நம்ம அதை அனுபவிக்கிறோம். கிரியாசக்தியாக ருத்ரன் இருக்கார். ஸ்மராட் ரூபமாக அவரை தியானிக்கிறோம். அவர் சம்ஹார வேலையை செய்கிறார். அவரை சுஷுப்தி நாடியில் நம்ம தியானிக்கிறோம். அப்போது சதுஷ்டி உபசாராட்டியா சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதான்றா. அப்போது இந்த கணங்களெல்லாம் தேவியை தான் வேண்டிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனு வித்யா சந்திர வித்யா சந்திர மண்டல மத்தியகா சாரு ரூபா சாருஹாசா சாரு சந்திர கலாதரா சராச்சர ஜெகநாதா சக்கரராஜ நிகேதனா பார்வதி பத்மநயனா பத்மராக சமப்பிரபா. அப்போது ஒவ்வொரு ரூபமும் தேவியை தியானிச்சுட்டு தான் இருக்குது. அடுத்து பஞ்ச பிரம்ம ரூபமாக தேவியை தியானிக்கிறா. பஞ்ச பிரேத சனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி சின்மயி பரமானந்தா விஜ்ஞான கணரூபிணி. அப்போ தீபாராதனையில் 1, 3, 5, 7ன்னு பல வரிசைகளாக தீபங்களை நம்ம ஏற்றி இறக்கி காட்டுறது இருக்கும். அப்போ நிஷ்கலமான பரம்பொருள் சகல நிஷ்கல வடிவில் 3ஆகவும் பின்ன 5ஆகவும் 7ஆகவும் பல இன்னும் காணப்படுறதுன்றதுக்கு தான் நம்ம அந்த ஒரு ஐதீகத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். தியான தியாத்ரு தியாய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தேஜசாத்மிகா. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கிறது அங்கே அந்த பரம்பொருள் தான். சுப்தா பிரஜாத்மிகா துர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சிருஷ்டிஹத்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி. அப்போ கோவிந்தனுக்கு ரூபிணியாக இருக்கிறதும் அவள் தான், சிவனுக்கு ரூபிணியாக இருக்கிறதும் அவள் தான். ஒரே சக்தி தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்குன்றதுக்கு சொல்கிறா. சம்ஹாரிணி ருத்ரரூபா தீரோதான கரேஸ்வரி சதா சிவ அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. அப்போ பஞ்ச யஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாத சாயினின்னு வருது. அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் தியானத்தில் பரதேவதை 5 வச்சு ஆராதிச்சு நம்ம பழகிறோம். அப்போது ஒவ்வொரு பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச பிராணன், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கோஷம், இப்படி உலகெல்லாம் 5 நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்போ 5 வடிவமாக பரதேவத்தையை கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம்னு நம்ம பஞ்ச உபச்சாரங்களால் நம்ம அவளை பூஜிக்கிறோம். அப்போ பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி. அப்போ அந்த பத்மநாபனான விஷ்ணுவுக்கு சகோதரியை தான் நம்ம சிவபெருமான் மணந்தன் இருக்கார். அப்படிப்பட்டவளே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆராதிக்கிறோம். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.